அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஸ்திரீகளை குறித்து தானே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் இந்த கடந்த நாட்களில் நாம் ராகேலை குறித்து பார்த்தோம். நாம் இன்றைக்கு தாமாரை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த வசனத்தை நாம் தியானிக்க ஆயத்தப்படும். அதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்திரீகளை குறித்து நாங்கள் தியானிக்க தேவன் கிருபை தந்தீர். நாங்கள் அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் குணங்களையும் அந்த வழிகளையும் நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டும் அது ஆண்டவரை பரிசுத்த ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தந்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாளிலும் எங்களோடு இடைபடும். பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள சென்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்து புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாம் ரூத்து புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு பாருங்க. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார். பாருங்க, இந்த ரூத்து புஸ்தகத்தில் கொண்டு தாமாரை குறித்து எழுதியிருக்கிறது. நாம் இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா ஆழமாக தியானிக்கணும், சிந்திக்கணும், தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ரூத்து புஸ்தகத்தில் கொண்டு தாமாரை கொண்டு எழுதியிருக்குன்னா அங்கேயே ராகேல எழுதியிருக்கிறது, லேயாளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரூத்து இடத்துல பிறக்க போகிற அந்த பிள்ளைக்கு முன்னோடிகளாக இவர்களை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறது. ரூத்து கர்ப்பகாலம் சமீபமாகும் போது 11வது வசனத்தில் ராகேலையும் ரேயாலையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தில் யூதாவையும் தாமாரையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவும் தாமாரும் சம்மதம் இல்லாத ஒரு நபர். யூதா மாமா, தாமார் மருமகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வசனத்தை குறித்து நாம் நன்றாக வாசிக்க முடிகிறது. ரூத்துடைய அந்த யூதாவுடைய பிள்ளைகள் 3 பேர் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி தான். ஏர், ஓனான், சேலா. அதில் 2 பேர் மரித்து போனார்கள். தாமார் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு போய்விட்டார்கள். சேலா வளர்ந்த பிறகுக்கு நான் சேலாவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி யூதா தன்னுடைய அவளுடைய தாயார் வீட்டுக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அது காலங்கள் வந்தபோது அவள் கொடுக்கப்படவில்லை. சேலாவுக்கு கொடுக்கப்படாததை அறிந்தபோது இப்போ தாமாருடைய இருதயத்திற்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. யூதாவுக்கு அவருடைய குடும்பத்துக்குள்ள சந்ததி இல்லை, இனி பின் சந்ததி இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, யூதா சந்ததியில் கிறிஸ்துவ வெளிப்பட வேண்டும். ஆனால் யூதா சந்ததியில் இப்போ 3 பேரில் 2 பேர் மரித்தாயிற்று, குழந்தைகள் இல்லை. அப்போ அடுத்தது சேலாவை தாமாருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ அதோடு கூட அந்த ஜென்ரேஷன் அதில் நிற்கிது. அந்த யூதா குடும்பத்தை தான், யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ யூதா அப்படியே அதில் ஸ்தம்பிச்சு நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும்? யூதா கோத்திரம் எழும்பணும். இப்போ ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அங்கேயும் அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லார் பாருங்க. யூதா சகோதரர்களால் புகழப்பட்டவன் தான். ஆனால் யூதா என்ன செய்திருக்கிறான்? மடங்கி படுத்து கிடக்கிறான். யூதா படுத்து கிடக்கிறான். யூதாவை எழுப்பி விடணும். யூதாவுடைய சந்ததி முடிஞ்சு நிற்கிது. அப்போ இதை கை கொடுக்கிறதுக்கு இப்போ யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் தாமார் ஒரு நல்ல ஒரு முடிவு. ஆனால் உலக ரீதியாக நாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஸ்திரீயை எடுத்து அவர் பயன்படுத்தார் பாருங்க. எப்படியாவது யூதாவுக்கு சந்ததி வரணும், அந்த சந்ததிக்குள்ள புறஜாதிகள் வெளியே இருக்கவங்க உள்ள வரணும், வெளியே இருக்கவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அதனால் அவர் என்ன செய்யார்? அந்த இடத்துல எடுத்து பயன்படுத்தார். அதனால் அந்த தாமார் இந்த முடிவை எடுக்கும்போது
எப்படியாவது இந்த வீட்டுக்கு ஒரு சந்ததி வேணும்னு ஒரு முடிவு எடுக்கும்போது தன்னுடைய மாமனார் அதெல்லாம் ஊரில் இருந்து அவருடைய மனைவி இறந்த பிற்பாடு அவர் இந்த ஆடு மயிர் கத்திரிக்க கொண்டு போகிற அந்த நீரூற்றண்டையில் அவள் போய் அவள் வேஷம் மாறி அவளுடைய கண் பெண்ணைக்குரிய ஆடைகளை களைந்து அவள் வேஷம் மாறி ஒரு தாசி வேஷத்தில் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து தன் மாமனாருடைய வருகைக்கு அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல போகும்போது மாமனாருடைய மைண்டு சேஞ்ச் ஆகிறது. ஆனால் அவள் அதில் பாருங்கள் ஒரு என்ன சொல்லுது, அவள் கரெக்டாக அந்த நபர் அந்த யூதா அவளிடத்துல போய் பேசும்போது அவள் தெளிவாக கேட்குறான், உம்முடைய கைக்கோள் ஆரம் முத்திரை மோதிரம் இது இவ்வளவு எனக்கு கொடுங்க என்று சொல்லி. அவர் யூதா ஒரு ஆட்டுக்குட்டியை தான் சொல்லார். ஆனால் அவள் ஆட்டுக்குட்டியை தரும் வரையிலையும் எனக்கு ஒரு அடமானம் எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த அடமானத்தை அவள் கரத்தில் வாங்கி வைத்து கொண்டு தான் அந்த இடத்துல யூதாவோடு கூட அவள் போகிறாள். ஆனால் இங்கே ஒரு 3 மாதம் கழிந்த பிறகுக்கு யூதா இடத்துக்கு ஒரு செய்தி வருகிற, தாமார் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி. தாமார் கர்ப்பவதி என்று சொன்ன உடனே யூதா ரொம்ப கோபப்படுகிறார். அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கோபப்படுகிறான். ஆனால் இங்கே பாருங்க, ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் 25, 26 வசனத்தை வாசிக்கும்போது தாமார் தன்னுடைய கரத்தில் இருந்த பொருளை கொடுத்து விடுகிறார் யூதாவிடத்தில். இது யாருடையது, இந்த பொருள் யாருடையதோ அந்த மனிதர் மூலமாக நான் கர்ப்பமாயிருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அதை பார்த்த யூதா 26வது வசனத்தில் 38 ஆதியாகமம் 38, 26 அவர் சொல்லுகிறார் பாருங்க, யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்று சொல்லி அப்புறம் அந்த பற்றி எதுவுமே யோசிக்கல, பேசலை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், தாமார் என்னிலும் நீதி உள்ளவள், அவள் என்னிலும் நீதி உள்ளவள். அவர் ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுவார், நான் என்னுடைய பின் சந்ததியை நான் எதிர்பார்க்கல, ஆனால் அவள் என்னுடைய பின் சந்ததி அவள் எதிர்பார்த்து எப்படியாகிலும் யூதாவுக்கு ஒரு சந்ததி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிறதற்காக ஒரு தவறான வழியில் அதை அந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தான் இங்கே எடுத்து என்ன சொல்லியிருக்கிறது, யூதாவின் காரியத்தை எடுத்து ரூத்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 4:12. இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவதென்று ரூத்துக்கு பறக்க போகிற பிள்ளையாகிய ஓபேத்துக்கு வாழ்த்துகிறார்கள். அப்போ இதை குறித்து நாம் என்ன தியானிக்க முடிகிறது பாருங்கள். அதோடு நாம் அந்த வசனத்தை கீழே அந்த ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, பேரேசுடைய சந்ததியின் வரலாறு, பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாவை பெற்றான், இப்படியே பெற்று 22வது வசனத்தில் ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றார். இப்போ பாருங்கள், அந்த யூதாவின் சந்ததிக்குள்ள தாவீது நிற்கிறார். அந்த தாவீதின் வழியாக கிறிஸ்து அந்த சந்ததிக்குள்ள. அப்போ கிறிஸ்து அந்த சந்ததிக்குள்ளே வர்றதுக்கு வெளியே இருந்த ஒரு தாமார் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளியே இருந்த ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு எரிகோ அண்டையில் இருந்த ஒரு ராகாப் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மோபாப் தேசத்தில் இருந்த ஒரு ரூத்து உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் புறஜாதிகள், நாம் இந்த யூத ஒரு இஸ்ரவேலுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை, பெண்கள். ஆனால் கிறிஸ்து வருவதற்கு வழியை கர்த்தர் எப்படி உருவாக்குற பாருங்க, பிரஜாதிகள் உள்ள வரணும். இப்போ அதுக்கு முதல் விதையாக தாமார். இப்போ நான் என்ன சொல்லும்போது, நான் ஆண்டவர் அறியாத ஒரு காணி ஆட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவள். ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஆண்டவர் அறியாத ஒரு புறஜாதி. நான் என்ன சொல்லுகிறது, என் கையினால் நான் தெய்வங்களை வைத்து நான் கும்பிடுவேன், கண் கண்டது தான் தெய்வம் என்று சொல்லி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு புறஜாதி. நான் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளவேன்னு தகுதி இல்லை. ஆனால் இந்த தாமாரின் இந்த புஸ்தகத்தை, இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்போது, இந்த தாமார் மூலமாக இருந்த எனக்கும் ஆண்டவர் ஒரு மீட்பை தருவதற்காக தான் எனக்கு முன்னோடியே கிறிஸ்துவுக்குள்ள இந்த பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள்ள இந்த பாத்திரங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இந்த பாத்திரங்களை கர்த்தர் கொண்டு வந்து என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தின் மூலம் அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய காணியாட்சிக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கும் போது ஒருவேளை நாம் யோசிக்க தோணும், தாமார் இன்றைக்கு எங்கும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இல்லையா? ஓகே, நம்முடைய மாம்சத்தின்படி நாம் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் வேதத்தின்படி ஆவிக்குரிய ஒரு சந்ததியை, ஆவிக்குரிய ஒரு யௌவன ஜனத்தை பிறப்பிக்கும்படி அந்த மடங்கி கிடந்த அந்த யூதாவுடைய அந்த எழுப்புதலுக்கு அந்த இடத்துல தாமாரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான வெளியே இருந்த பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு கிறிஸ்துவ நம்மை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு வெளியே இருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு, நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அளவிடப்படாத அவருடைய ஆதி தீர்மானத்தை, அவர் நம்மை அழைக்கும் போது அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு தீர்மானம், ஒரு திட்டம் இருக்குது. அதை ஒருவேளை நம்ம எப்படி நம்ம பார்க்கிறோம்ங்கிறது அது நமக்கே தெரியல. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதம், அவருக்குள்ள நம்மளை பரிசுத்தமாக தான் பார்க்கிறார். அவருக்குள்ள என்னை போல நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், என்னை போல நீங்கள் ஆகணும், நான் செய்வதை விடையில் நீங்கள் பெரிதானவைகளை செய்யணும். அப்படித்தான் அவருக்கு நோக்கம், அவருக்கு பார்வை, அவருக்கு திட்டம். அப்படித்தான். அதனால் இந்த யூதாவின் குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி நிறுத்தி அந்த சந்ததிக்குள்ள அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மோவாவை ஸ்திரீயாகிய ரூத்தை கொண்டு வந்தார். எரிகோ வாசலண்டையில் இருந்த ஒரு எரிகோ வாசல் அண்டையில் இருந்த அந்த ஸ்திரீயை அவர் இங்கே கொண்டு வந்தார். இப்படி பாருங்க, ஒவ்வொரு விதத்திலையும் ஆண்டவர் வெளியே இருந்து உள்ள கொண்டு வருகிறார். நாம் நினைக்கிறோம் வேசி, நாம் இப்படிப்பட்ட காரியத்தில் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் அந்த யூதா சொல்லுகிறான், அவள் என்னிலும் நீதி உள்ளவள், அவள் நீதியை நிறைவேற்றுவதற்கு நீதியின் வாசலை அவள் திறந்தாள். அதனால் அவர் சொல்லார் பாருங்க, என்னிலும் நீதி உள்ளவள். இந்த தாமாரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான். என் மூலமாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் என் குடும்பத்துக்குள்ள கிறிஸ்து வரணும், என் பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து வரணும். அதுக்கு தாங்க நான் எங்கேயோ இருந்த என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி கொண்டு வந்தார். நான் எங்கேயோ இருந்த என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆடம்பரத்திலும் ஆசாபாசங்களிலையும் என்னுடைய வாழ்க்கை சிக்கி கிடந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவர் என்னை இழுத்து நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள், இந்த குடும்பத்துக்கு நான் தரப்பில் நிற்கணும். நம்முடைய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்துக்கு நான் தரப்பில் நிற்கணும், நாம் தரப்பில் நிற்கணும். தாமாரை நாம் பார்ப்பதற்கல்ல, என்னை நானே பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட இடத்துல இருந்த என்னை கிறிஸ்து எப்படி என்னை கொண்டு வந்திருக்கிறார், என்னை எப்படி அவர் உருவாக்கி இருக்கிறார், என்னை எப்படி அவர் தேவ சமூகத்தில் வைத்து அழகு பார்க்கிறார் என்பதை நாம் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு தெரியுமா? கிறிஸ்து என்னோடு கூட நின்று விடக்கூடாது, கிறிஸ்து என்னோடு கூட நின்று விடக்கூடாது. கிறிஸ்து எனக்குள்ளே அவர் உருவாகிற எனக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறார் என்றால் அது என் மூலமாக என்னுடைய குடும்பத்துக்குள்ளேயும் கிறிஸ்து பிறக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற அந்த ஆராதனை என் பிள்ளைகளும் என் குடும்பமும், அது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அது என் மூலமாய் அது வெளியே என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்தார். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு என்ன சொல்லியிருக்கு? சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த சமாரி அவ சொல்லுக, சமாரியக்கும் யூதனுக்கும் சம்பந்தமே இல்லை, சமாரியர்களுக்கும் யூதனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இயேசு எங்கே போய் கை வைக்கார் பாருங்க? வெளியே இருக்க, பாளையத்துக்கு புறம்பே இருக்க, காணியாட்சிக்கு புறம்பே இருக்க, அவருடைய கிருபைக்கு புறம்பே இருக்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு புறம்பே இருக்க, அவருடைய பிள்ளைகளை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள். இன்றைக்கி நாம் நம்முடைய குடும்பத்தை நிர்வகிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோராய்
நாம் இருந்து கொண்டிருக்கிற இடத்துல அது மட்டும்தான் என்னுடைய காரியம் என்று நினைத்து விடாதிருங்க. நாம் இன்னும் ஒரு பக்கம், கிறிஸ்து எதற்கு என்னை அழைத்தார், எதற்கு என்னை கிறிஸ்து தெரிந்தெடுத்தான், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்னவா இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் தெய்வ சமூகத்தில் கொஞ்சம் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாய் அவருடைய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்தின்படி அவர் நம்மை நடத்துவார். சகல சத்தியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். சகல சத்தியத்தை அவர் நமக்கு போதிப்பார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, இனி இருக்கிற காலத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நான் பிரயாசப்பட வேண்டும், கிறிஸ்து என்னை அழைத்ததற்கு நோக்கம் என்ன என்பதை கிறிஸ்துவுக்குள் ஆமே ஸ்தோத்திரம் நமக்கு அவர் தந்திருக்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை திறப்பிலே நிற்க வைக்க அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து நாம் ஆராதித்து என்னோடு முடிந்து போகக்கூடாது. நாம் கர்த்தரை அறிந்து கொண்டது என்னோடு முடிந்து போகக்கூடாது. நான் இந்த குடும்பத்திற்கு நான் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நாம் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற இடத்துல ஒரு மருமகளாக இருக்கலாம், இல்லை ஒரு மாமியாராக இருக்கலாம், இல்லை ஒரு மகளாக இருக்கலாம். நாம் எந்த ஒரு சூழ்நிலையில நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறோமோ அதிலே நாம் ஆமே ஸ்தோத்திர கவனிக்கணும். கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருப்பதற்கு நோக்கம் என்ன, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்ன, என் மூலமாய் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளமாய் இருக்கணுமே என்கிறதே, ஒரு சந்ததி எழும்பணும் என்கிறதுல நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த தாமாருக்குள் அதுதான் இருந்தது. சந்ததி இல்லையே, நான் சந்ததி இல்லையே, சந்ததி அற்றவளாய் என்ன செய்யக்கூடாது, நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, என் சந்ததி பூமியில். அப்போ நம்முடைய சந்ததி கிறிஸ்து, அந்த தாமாரின் சந்ததிக்குள்ள பிறந்தது கிறிஸ்து. அப்போ நமக்குள்ள பிறக்கிறது கிறிஸ்து. அதுதான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லும்போது, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அப்போ நம்மிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாய், ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக காண்கிறதாய் காணப்பட வேண்டும். வேத வசனம் நம்முடைய விருப்பத்திற்கு நாம் அதை பார்ப்பதற்கல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்பட அவர் எடுத்து பயன்படுத்தின ஒவ்வொரு சிறைகளை நம்ம ஒவ்வொரு கோணத்தில் தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த தாமாருடைய நல்ல பண்பு என்ன தெரியுமா, அந்த தாமாரின் சந்ததி. அன்றைக்கு பாருங்க, ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யூதா தாமாரை அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டார். 2 பசங்களும் மறைச்சிட்டாங்க. யூதாவுக்கு என்னென்னா, சேலாவுக்கு என் பிள்ளையை கொடுத்துட்டேன்னா நான் அவனும் மறைச்சு போவான், அப்போ மொத்தத்திலே எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடும், என் சந்ததி நான் சேலாவுக்குள்ளே இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் தாமாருக்குள்ளே இருந்து வரணும். கர்த்தருடைய நோக்கம் யூதா குடும்பத்துக்குள்ளே தாமாரை கொண்டு வந்தது தேவ திட்டம். அந்த நோக்கத்தை அவர் அந்த இடத்துல என்ன செய்தார், நிறைவேற்றினார் பாருங்க. அது மட்டும் இல்லை, தாமாரை வேதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லை, ரூத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கேயும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளேயும் தேவன் என்ன செய்துட்டாரு, கொண்டு வந்துட்டார் பாருங்க. அப்போ அந்த தாமாருடைய வார்த்தைகள் எந்த இடத்துலையும் இழிவானதாய் கொடுக்கப்படவில்லை. அந்த இடத்துல தேவனுடைய திட்டம் நிறைவேற்றின ஒரு பெண்மணியாக அவள் நிந்தையும் அவமானத்தையும், யூதா சொல்லாரு அவளை சுட்டெரிக்கணும்னு சொல்லாரு. அந்த முத்திர மோதிரமும் ஆரமும் கைக்கோலும் அவளுடைய கரத்தில் இல்லைன்னா அன்னைக்கு அந்த தாமாரை சுட்டு எரித்திருப்பாவ. ஆனால் சுட்டெரித்த செய்தி தான் இங்கே இருந்திருக்கும், இல்லை அது கூட இருந்திருக்காது. ஆனால் அந்த ஆரமும் முத்திரையும் அந்த கோலும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அது ஒரு தியானம், ஒரு பெரிய தனி சப்ஜெக்ட் பாருங்க. அந்த இடத்துல இவ்வளவு அதுதான் அவர் சொல்லார், நீதி உள்ளவள், நீதியான காரியத்தை அவள் செய்தாள். நாளை தேவ சமூகத்தில் நாமும் ஒரு நீதிக்கு நேராக நீதியாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த நீதியாகிய வழியிலே கடந்து செல்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அவ்வழியிலே நடத்த பிரயாசப்படுவோம். நாம் தேவ சமூகத்தில் முடிவில் நம் கிறிஸ்துவின் சமூகத்தில் போய் தரிசிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்மோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவோம். மறுபடியும் நாம் தொடர்ந்து நாம் இந்த பெண்களை குறித்து அதிகமாக நாம் தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை தியானிங்க.
இந்த வசனத்தை தியானிங்க. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை எடுத்து தியானிங்க. ஆண்டவரே சமூகத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலனடைங்க. அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து நேரத்தை வேதத்தை தியானிங்க, செபிங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு அருமையான ஒரு ரிக்வஸ்ட். இந்த உலகத்துக்கு நேராய் போகாதீங்க, சீரியலுக்கு நேராய் போகாதீங்க, கையில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்கு அதிக நேரத்தை கொடுத்து வாழ்க்கையை வீணாக்காதீங்க. மற்றவர்களோட தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நேரத்தை நாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இனி நமக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நாளும் நேரமும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் எங்கேயோ இருந்த ஒரு வெளிச்சத்துக்கு வராத ஒரு ரூத்தை எடுத்து ஸ்தோத்தரிக்கிற பயன்படுத்தினவர். எங்கேயோ இருந்த ஒரு வெளிச்சத்துக்கு வராம இருந்த ஒரு தாமாரை எடுத்து பயன்படுத்தினவர். எங்கேயோ எரிகோ வாதலுக்குள்ள இருந்த ஒரு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெண்மணிகளையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. மூளைக்குள் இருக்கிற பெண்களையும் அந்த சமுதாயம் ஒதுக்கப்பட்டிருக்கிற பெண்களையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறனா, நம்மையும் அப்படித்தான். என்னையும் இந்த உலகம் ஒதுக்குற போதிலும் ஆண்டவர் என்னையும் கைவிடல. உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து கைவிட மாட்டார். அவருடைய உபதேசத்தை கையில் பிடிங்க, வசனத்தை தியானிங்க, தேவ சமூகத்தில் போய் மண்டியிட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெண்களாகிய எங்களையும் எங்கள் ஆண்டவர் ஒதுக்கி வைக்கலப்பா. முதல் சுவிசேஷமாகதலை நாம் அறியாளிடத்தில் கொடுத்து அனுப்பினேன். என் சகோதரிடத்தில் போய் சொல்லு, அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுவதற்கு என் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிற பெண்களை தான் தெரிந்து கொண்டீர் என்று பார்க்கிறோப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். அந்த தாமாரை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிற கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவரே கிறிஸ்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வருவதற்கான ஒரு சந்ததியை கர்த்தர் ஆண்டவரை உருவாக்குவதற்கு அந்த பெண்ணை எடுத்து நீர் பயன்படுத்தினரே கர்த்தாவே. இன்றைக்கு எங்கள் மூலமாக கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்குள்ளே அறியப்பட வேண்டும். இன்றைக்கும் பாவத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பு தெரியாதவர்களுக்கு எங்கள் மூலமாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பாமை துதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கிறிஸ்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரவேசிக்கத்தக்க ஒரு சுவிசேஷ ஆண்டவரை கருவியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு சுவிசேஷ பாரம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் அன்பை ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தும பாரமுடையவர்களாக ஆண்டவரை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்தருளுவீராக. இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, இது தன்னுடைய சுயமாய் வாழ்கிற காலம் அல்ல ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். எந்த ஆண்டவரே இருளுக்குள்ள மறைந்திருந்தாலும், எந்த பாவத்திற்குள்ளே மறைந்திருந்தாலும், ஆண்டவரே தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு மறைந்திருந்தாலும், ஆண்டவரே இன்றைக்கு அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்றைக்கு தாமார் ஒரு தீர்மானத்தை எடுத்தால், நான் வீட்டுக்குள்ள முடங்குவதற்கல்ல, என் மூலமாய் ஒரு சந்ததி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் ஒரு தீர்மானம் எடுக்க முடங்கி கிடக்கிறவர்களாக அல்ல. எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திர கிறிஸ்து எப்படி பிறந்தாரோ அப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரை நாங்கள் காண்கிற கேட்கிற எங்கள் ஜனம், எங்கள் குடும்பம், எங்கள் சகோதரர் ஒவ்வொருவருக்கும் அது அன்பை சொல்ல கர்த்தர் கிருபை தார். உமது பரிசுத்தத்துக்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள், ஆசீர்வதியா. இந்த வார்த்தை ஆசீர்வதியா. ஒன்று கூட அது வீணாய் போகக்கூடாது ஐயா. ஒன்று கூட அது ஆண்டவரே ஸ்தோத்திர பலன் இல்லாமல் போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த வசனம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஊடுருவி செல்லட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.